ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சி காண வைப்பார். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 90:15 வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியா மகிழ்ச்சியை காணப்படுங்கன்னு சொல்லி மோசேங்கிற பக்தன் எழுதினார். தேவஜனமே, இந்த உலகத்தில் துன்பம் எப்போ வந்துச்சு? தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது துன்பத்தை படைச்சாரானா? இல்லை. இந்த உலகத்தில் தேவன் வெளிச்சம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையுமே படைக்கும் பொழுது அது நல்லது என்று சொல்லி கண்டார். அவர் வார்த்தையினால் சொல்ல எல்லாமே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக உண்டாக்கப்பட்டுச்சு. சரி, இந்த துன்பத்தை தேவன் உண்டாக்கலன்னு சொன்னால் இந்த துன்பம் எப்படி வந்துச்சு? தேவன் படைக்கும் பொழுது துக்கத்தை உண்டாக்குனார்னா துக்கம் உண்டாக்கலை. இந்த துக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் தேவன் ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது அது நல்லதுன்னு சொல்லி கண்டார். அதை சந்தோஷப்பட்டார். எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சி இருந்துச்சு. இந்த துக்கம் எப்போ வந்துச்சு? ஆதாமும் ஏவாளும் பிசாசுனால எப்போ வஞ்சிக்கப்பட்டு பிசாசுடைய வார்த்தையை நம்பி பாவம் செய்கிறாங்களோ அந்த பாவத்தினால துக்கம் வந்துச்சு. இந்த பாவத்துடைய விளைவா சாபம், வியாதி, கண்ணீர், அவமானம், மரணம், இப்படி பயம், இப்படி ஒவ்வொன்றா இந்த பூமியில் பிரவேசிக்க ஆரம்பிச்சது. மனிதன் அதில் இருந்து மனம் திரும்புவாங்களான்னு சொல்லி கர்த்தர் பல தலைமுறையாக பார்த்தார். ஆனால் ஜனங்க பாவம் செய்கிறத அதை தன்னுடைய ரத்தத்தில் ஊர்னது போல தன்னுடைய மரபு பழக்கமாக மாற்ற ஆரம்பித்தாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை படைத்தது எனக்கு விசனமாக இருக்கிறது. பறவையை பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டார், மிருகங்களை பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டார். உலகத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட தேவனுக்கே ஒரு துக்கம் வந்துச்சு. மனுஷனை உண்டாக்கினது எனக்கு விசனமாக இருந்தது. மனுஷனுடைய இருதயம் நித்தம் பொல்லாதது. அந்த பாவத்தினால இன்னைக்கு துக்கம் இந்த உலகத்தில் வந்துச்சு. தேவன் அந்த ஜனங்களை மறுபடியும் மீட்டெடுக்கும்படியா, தனக்காக கூட்டி சேர்க்கும்படியா இஸ்ரவேல் ஜனங்களா தேவன் கூட்டி சேர்த்தார். அவங்களுக்கு தேவன் பலிகளை கற்றுக் கொடுத்தார். மிருகங்கள், காளை, ஆடு, காட்டு பறவைகள் சொல்லி மிருகங்கள் பலியாச்சு. ஆனாலும் அந்த மனிதன் ஆண்டவருடைய கோபம், எரிச்சல், வைராக்கியத்தை பார்த்தாங்களே தவிர அதற்கு மேலே ஆண்டவருடைய அன்பு ருசிக்கலை. மோசே மூலமாக தேவன் பேசும் பொழுது, சீனாய் மலை இறங்கும் பொழுது ஜனங்க சொன்னாங்க, மோசே நீ எங்ககிட்ட பேசு, தேவன் எங்களோட பேசக்கூடாது. தேவன் எங்களோட பேசுனா நாங்கள் செத்து போயிடுவோம். அவர் எரிச்சல் உள்ளவராக பார்த்தாங்க, கண்டிப்பு உள்ளவராக பார்த்தாங்க, அவரோட அன்பை விளங்கி கொள்ளலை. அதனால தான் ஆண்டவர் நான் அன்பாக இருக்கிறேங்கிறத காட்டுறதுக்காக இந்த உலகத்துக்கு சந்தோஷமாகவே வந்தார். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவஜனமே, ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கி சரீர பிரகாரமாக உதவி செய்யலாம், பணம் கூட கொடுத்துடலாம், சொத்தை கூட கொடுத்துடலாம், ஒரு வேலை கொடுத்துடலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக யார் தன்னுடைய ஒரே பேரான சொந்த பிள்ளையை யார் கொடுக்க முடியும்? அதுவும் வாழுவதற்காக அல்ல, மறிக்கிறதற்காக, அவமானப்படுறதுக்காக, சித்திரவதைப்படுறதுக்காக, உபத்திரவப்பட்டு மறிக்கிறதுக்காக, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தும்படி யார் தன் பிள்ளையை கொடுக்க முடியும்? அப்படி பிள்ளையை கொடுத்து, ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய ஒரே பேரான குமாரனவே நமக்காக கொடுத்திருக்கும் பொழுது மற்ற ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்காமல் இருக்கிறது எப்படி? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது இந்த ஜனத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அவர் கொடுத்தார். வாசிக்கலாம் லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது 11வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவஜனமே, துக்கத்தை பற்றி பார்த்தோம். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு நற்செய்தி சொல்லுகிறார். என்ன நற்செய்தினா, எல்லா ஜனத்துக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தியை தேவன் அறிவித்தார். அந்த நற்செய்தி தான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் 11. இன்று
கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த உலகத்துக்கே சந்தோஷம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நித்திய நரகத்திலிருந்தும் ஒரு மனுஷன் விடுதலை ஆகணும்னா இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, பரலோகமும் இல்லை. தேவஜனமே, இது மிகுந்த ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. தேவஜனமே, உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துக்கமாக வேணாலும் இருக்கலாம், அந்த துக்கத்தை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். மத்தேயு 28:18 வாசிக்கிறோம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்துக்கு சகல அதிகாரமும் உண்டு. யோவான் 14:14 வாசிக்கிறோம், என் நாமத்தால் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன். தேவஜனமே, இந்திய தேசத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்தது நமக்கு தெரியும். அந்த ஷாஜகானுடைய காலத்தில் வைர சுரங்கங்கள் அதிகமாக இருந்துச்சு, வைர வியாபாரம், நவரத்தின கற்கள் அதிகமாக இருந்துச்சு. அரண்மனையிலேருந்து புறப்பட்டு வரும் பொழுது ஒரு ஏழை விவசாயியை பார்த்தார். அவர் மிகுந்த கஷ்டப்படுகிறத பார்த்த உடனே தான் கையில் இருக்கிற வைர மோதிரத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த பெரியவருக்கு தான் கையில் இருக்கிறது வைர மோதிரங்கிறது தெரியல, ஏதோ ஒரு கல்லுனால் செய்யப்பட்ட மோதிரங்கிறத அறிந்து கொண்டு பல ஆண்டுகள் வறுமையில் துக்கத்திலே வாழ்ந்தார். ஒரு மருத்துவர் சரீர சுகத்துக்காக வைத்தியம் பார்க்கும்படி வந்தார். அவருடைய கையை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறீங்க, வைத்தியம் செய்கிறக்கே காசு இல்லைன்னு சொல்லி இவ்வளோ நாளாக நீங்கள் சொன்னீங்க, ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது மோதிரம், என்ன மோதிரம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா, இந்த ராஜா கொடுத்தாரு, ஏதோ ஒரு கண்ணாடி கல் தானே அப்படிங்கும் பொழுது அவர் சொன்னார், ஐயா இது கண்ணாடி கல் இல்லை, உங்கள் கையில் இருக்கிறது வைர மோதிரம். இது முதல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுடைய எல்லா ஏழ்மை, வறுமை, வியாதி எல்லாமே இந்த கல், வைரக்கல்லுனால மாற்றிருக்க முடியும். இவ்வளோ நாள் இது தெரியாமல் நீங்கள் வாழ்ந்துட்டீங்களே. மறிக்கும் பொழுது தான் அந்த வைரக்கல்ங்கிறத விலை மதிப்பானதுங்கிறது அந்த ஏழை விவசாயி தெரிந்து கொண்டார். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு விலையேற பெற்றவர். அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனால் அவரை நமக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பொக்கிஷத்துடைய மதிப்பை அறியாமல் இன்னும் நம்ம துக்கப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மளை போல அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவோடைய நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு மேலே பரிசுத்தாவியானவர் நமக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. தேவஜனமே, இவ்வளவு விலையேற பெற்ற கிருபைகளை நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? அந்த பாரத்தை ஆண்டவற்றை வைங்க, ஆண்டவரோட கைப்பிடிச்சு நடங்கப்பா, இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, இந்த துக்கத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் எனக்காக அப்பா என் தேவைகளை சந்திங்க, இந்த துக்கத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க, விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க. உங்கள் துக்கத்தை மாற்றுவதற்கு தேவன் அதிக வல்லமை உள்ளவர். ஆப்பிரிக்கா நாடுகளில் பழங்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு இளவரசன் ராஜாவாக முடி சூட்டப்படணும்னு சொன்னால் அது அவ்வளவு எளிதானதல்ல. அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு அவன் தகுதி உடையவனான்னு சொல்லி அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு சோதனையை வைப்பாங்க. அது என்ன சோதனை அப்படின்னு சொன்னால், ஆப்பிரிக்கா நாட்டில் நிறைய காடுகள் இருக்கும். அந்த காட்டு வழியாக அவன் இரவு முழுவதும் பிரயாணம் பண்ணணும். அவன் கையில் ஒரு விளக்கை கொடுத்துருவாங்க, சில ஆயுதங்களை கொடுத்துருவாங்க. அந்த ராத்திரி முழுவதும் அந்த காட்டை பிரயாணம் பண்ணும்போது வரக்கூடிய சிங்கம், புலி, கரடி, ஓநாய்கள், நரிகள் இதை எல்லாத்துக்கும் தன்னை முதலாவது காத்துக்கொள்ளணும். அதற்கு பிறகு பெரிய ஒரு ஆறு இருக்கும், அதில் நிறைய முதலைகள் இருக்கும். அந்த ஆற்றை கடந்து அந்த எல்லா துஷ்ட மிருகங்களையும் கொலை செஞ்சுட்டு அந்த ஆற்றை கடந்து தன்னுடைய ஊருக்கு வந்ததுக்கு பிறகு தான் இவன் கையில் நாட்டை ஒப்பு கொடுக்கலாம், இவன் எங்களுக்கு ராஜான்னு சொல்லி எல்லாரும் பட்டமளிப்பு விழா செய்வாங்க. அப்படியே அந்த இளவரசன் கையில் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இளவரசன் பயந்து 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 நடக்கும் பொழுது பல துஷ்ட மிருகங்களுடைய சத்தம் கேட்குது. பயந்துக்கிட்டே அந்த இரவு முழுவதும் பயத்தோட, வேதனையோட, கலக்கத்தோட அந்த காட்டை பிரயாணம் பண்ணி வருகிறான். அந்த கடலையும் அந்த ஆற்றையும் கடந்தாச்சு, காட்டையும் கடந்தாச்சு. சில நொடிகளில் அவருடைய ஊருக்கு வர வேண்டியதான். காலையில் காட்டை கடக்கும் பொழுது வெளிச்சம் வர ஆரம்பிக்குது, விடிய ஆரம்பிக்குது. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம். அவர் திரும்பி பார்த்தா அவருக்கு பின்னாடி நிற்கிறது அவருடைய தகப்பன். அவர் எப்போ இந்த பிரயாணத்தை அந்த இளவரசன் ஆரம்பித்தாரோ தூரமாக அவரோட தகப்பனும் என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தகப்பன் பின்தொடர்ந்து வந்ததை பார்த்தோன்னே இந்த அன்பை இளவரசனால் தாங்கி கொள்ள முடியல. அந்த அப்பாவை அப்படியே கட்டி அணைத்து கொண்டார். தேவஜனமே, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த துக்கத்தை நான் மட்டும்தான் அனுபவிக்கிறேன். இல்லை, இந்த துக்கத்தோட தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்.
அவருடைய கரத்தை பிடிச்சு நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த துக்கத்தை மாற்றி அதிக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து அநேக கண்ணீரில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பாத்திரமாகவே தேவன் உங்களை மாற்றி விடுவார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? எங்களோட வாழ்க்கையில் துக்கங்கள் இல்லாத மனுஷங்க யாருமே இல்லைப்பா. எல்லாருக்கும் துக்கம் இருக்குது. ஆனால் அந்த துக்கத்தை எப்படி மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் எங்களுடைய ஜெயமே இருக்குது. அநேகர் இந்த துன்பத்தை மாற்றுவதற்கு உலக பிரகாரமான பொழுதுபோக்கு காரியத்தில் ஈடுபடுறாங்க, மனுஷர்களுடைய தயவை தேடி போகிறாங்க. ஆனால் அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீங்கள் மட்டும்தான் நிரந்தரம். தகப்பனே, எங்களோட துக்கத்தை மாற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்து உங்கள் முழு ரத்தத்தையும் கொடுத்தவர் மற்ற காரியங்களை கொடுக்காமல் இருக்கிறது எப்படிப்பா? இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க அநேக துக்கத்தில் இருக்கலாம். அவங்க துக்கம் பெருசாக கூட இருக்கலாம். அந்த துக்கத்தை நீங்கள் மாற்றுங்க. உங்கள் தெய்வீக நாமம், இயேசுங்கிற நாமம் அவங்கள துக்கத்தை மாற்றுவதற்கு போதும் ஆண்டவரே. அவங்கள துக்கங்களை மாற்றுங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்க. உங்கள் துக்கம் யாவையும் மாற்றுவார். ஆமென்.